இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டான சினிமா அப்டேட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட அப்டேட் கண்டிப்பாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டுகள் அடிக்கடி வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற மூவி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய SK21 தான். இந்த படத்துக்கான டைட்டில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு வீடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா SK அவர்கள் வார்ம் அப்லாம் பண்ணி சும்மா வேறு லெவலில் இருப்பார். இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. இந்த படத்தில் ஹீரோயினா சாய் பல்லவி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஃபைனல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கணும் SK ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த படத்தினுடைய டைட்டில் வெளியில் லீக் ஆகிடுச்சு. அமரன் என்றது தான் இந்த படத்தினுடைய டைட்டில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைட்டில் உண்மையானதா இல்லையான்றது வர 16ஆம் தேதி 5 மணிக்கு மேலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூவி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா படத்தினுடைய மூவி அப்டேட் தான். இந்த படத்தினுடைய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டைரக்டர் துரை செந்தில்குமார். ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, விக்னேஷ் சிவன் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு 81வது படம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமலான யானைக்கும் ஒரு பெண்ணுக்குமான அந்த பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இப்போ சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய கருடன் படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் தான் இந்த படத்துக்கான டைரக்டரும். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2க்கான அப்டேட் தான். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு புது கேரக்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீனை ஷூட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போக போகிறாங்களாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை DAG டெக்னாலஜி மூலமாக ஒரு 19 வயசு இளைஞனால் காட்டணுன்றதுக்காக இந்த ஒரு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. விடுதலை பார்ட் 1 வந்தப்போ விடுதலை பார்ட் 2 சீக்கிரமாக வந்துடும், சீக்கிரம் பார்த்துடலான்னு எல்லாரும் நினச்சிருப்போம். ஆனால் இருந்தாலும் அந்த படத்தை விட பார்ட் 1 விட பார்ட் 2 அதிகமாக செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த அளவுக்கு லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வெற்றிமாறனுடைய சம்பவம் வேற லெவலில் இருக்கும். அடுத்ததான் நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்களுடைய வேட்டையன் படத்துக்கான அப்டேட் தான். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. தலைவர் அவர்களுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் அவருக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் ஆக்ஷனாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மெசேஜோட இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நாம் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69க்கான அப்டேட் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா DVV என்டர்டைன்மெண்ட்ற தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த தளபதி 69க்கான டைரக்டர் வெற்றிமாறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. கோட் படத்தினுடைய ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படத்தினுடைய வேலைகளை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் மார்ச் இல்லை ஏப்ரலில் கண்டிப்பாக இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் கோட் படத்து மேலே ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை AI தொழில்நுட்பம் மூலமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது உறுதியான அப்டேட்டானு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அந்த ஒரு அப்டேட் உண்மையா இல்லையான்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதோட நாளைக்கு புது அப்டேட்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல நாம மீட் பண்ணலாம்.